1 2 இப்படியே ஒரு கணக்கு வைத்து சீக்கிரமாக நிறைவேற்றி விடுவதுதான் மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பான சிறந்த வழிமுறை. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஆயிஷா நாயகி அவங்க ரமலான் மாதத்துல மாதவிடாயின் காரணமாக நோன்பை விட்டுவிட்டு அவங்க என்ன செய்வாங்களா, அடுத்த மாசம் வைக்குவோம் என்று நாளை கடத்திக்கிட்டே வந்துருவாங்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த பணிவிடை செய்ய வேண்டி இருக்கிற காரணத்தினால் அந்த நோன்பு வைக்க முடியாமையே போயிரும். கடைசியில எப்போ வைப்பாங்கன்னு கேட்டுதான் அடுத்த ரமலான் வரும் பாருங்க, அதுக்கு முன்னாடி அதாவது ஷாபான் மாசத்துல அவசரமா நாங்க வச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிற காலத்திலேயே நடக்கிறதுனால அவங்களுடைய அங்கீகாரம் இதற்கு இருக்கிறது. அதனால இயன்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் என்றால், அடுத்த ரமலான் வருவதற்குள்ள நோற்று விடுவது சிறந்தது. அதை விட முந்தி நோற்று விட்டோமையானால் அதிக பாதுகாப்புடையது. இதை கவனத்தில் கொண்டு நோன்புகளை நம்ம கலா செய்து விட வேண்டும். அடுத்தது நோன்பு கடமை என்று விளங்கி கொண்டோம். அதுல யார் யாருக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கிறது என்பதை விளங்கி கொண்டோம். நோன்புங்கிறது நோன்புடைய நேரம், இதை நிறைய பேர் தப்பாக விளங்கி வைத்திருக்கிறோம். எந்த ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அதுக்குண்டு ஒரு ஆரம்ப நேரம் இருக்கும், அதுக்குண்டு ஒரு முடிவு நேரம் ஒன்று இருக்கும். நோன்புங்கிறது நம்ம எப்ப இருந்து ஆரம்பிக்கணும், எப்ப முடிக்கணும், இந்த ரெண்டு விஷயத்திலையுமே சமுதாயத்திற்கு அதிகமான முஸ்லிம்களுக்கு சரியான விளக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். நோன்பு எப்ப கடமை என்று சொன்ன, எப்ப இருந்து நம்ம பசியா இருக்கணும், நோன்புடா என்ன, சாப்பிடாம இருக்கணும், குடிக்காம இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம இருக்கணும். எப்பயிலிருந்து இந்த காரியத்தை நம்ம இந்த கட்டுப்பாடை கடைபிடிக்கணும் என்று கேட்டால், ஃபஜ்ர்ல இருந்துதான் நமக்கு நோன்பு கடமையாகுது. ஃபஜ்ர் இருக்கு பாத்தீங்களா, ஃபஜ்ருடைய வக்து வருதுல, சுபுகுடைய வக்து எப்ப வருகிறதோ அப்பதான் சஹர் முடிகிறது. சஹர் முடிகிற அந்த செகண்ட்ல சுபுகு ஆரம்பமாயிரும். சுபுக்கும் சுபுடைய ஆரம்பத்திற்கும் சஹருடைய முடிவுக்கும் இடையில ஒரு கேப்லாம் கிடையாதுங்க. உதாரணத்துக்கு 5 மணிக்கு சஹருடைய முடிவு நேரம் என்றால் 5 மணிக்கு சுபுகு ஆரம்பித்து விடுகிறது. இப்ப நம்ம நோன்பு எப்ப நம்ம கடமையாகுது என்று கேட்டால், சுபுகு வக்து எப்ப வருகிறதோ அப்போதுதான் நோன்பு நம் மீது கடமையாகவே ஆகிறது. அப்ப சுபுகுல இருந்துதான் நம்ம நோன்பு நோக்கணும். ஆனால் நம்ம சமுதாயத்தில் என்ன செய்வாங்க என்று கேட்டா, ஒரு 3 மணிக்கு எழுந்து சாப்பிடுவார்கள். சாப்பிடலாம், தப்பு இல்லை. 3 மணிக்கு சாப்பிட்டு விட்டு அல்லது 3:30 மணிக்கு சாப்பிட்டு விட்டு தண்ணீரையும் குடித்து விட்டு நாங்க நியத்து வச்சிட்டோம் ஒரு நியத்து வைப்பார்கள். நியத்தை பத்தி நம்ம கடைசியாவது பின்னாடி சொல்லுவோம். நியத்து வைத்த பிறகு 3:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா, இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கிறது. இந்த 1.5 மணி நேரத்தில் அவங்களுக்கு தாகம் ஏற்பட்டால் தண்ணியை குடிக்க மாட்டாங்க. ஏங்கன்னு கேட்டா, நாங்க நியத்து வச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க என்ன வழங்கி வச்சிருக்கிறாங்க, இவங்க எப்ப நோன்புன்னு தீர்மானிக்கிறாங்களோ அப்பதான் நோன்பு ஆரம்பிக்குதுன்னு இவங்க வழங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி மார்க்கத்தில் சொல்லப்படலைங்க. அல்லாஹ் எப்ப நீங்க 3 மணிக்கே சாப்பிட்டாலும், 3 மணிக்கே சாப்பிட்டு நோன்பு என்று தீர்மானம் செய்து கொண்டாலும், அந்த நோன்பை கடைபிடிக்கிற ஆரம்ப நேரம் எது, சுபுகுதான். நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் மனசுல அதுக்கு தீர்மானம் பண்ணி விட்டாலும் சரி, நீங்கள் தீர்மானம் பண்ண பிறகும் சாப்பிடலாம். 3 மணிக்கு நோன்பு முடிவு பண்ணிட்டீங்களா, 3:30க்கு சாப்பிடலாம், 4க்கு சாப்பிடலாம், 4:30க்கு சாப்பிடலாம், எது வரைக்கும் சாப்பிடலாம், சுபுகுடைய வக்து வர்ற வரைக்கும் சாப்பிடலாம். அல்லாஹ் நோன்பு எப்படி கடமையாக்குறான், சுபுகில் ஹத்தா குழு வஷரபு, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குழு உண்ணுங்கள், வஷரபு பருகுங்கள், ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் என்ற அந்த வெள்ளை கோடு தெளிவாகிற வரைக்கும், ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். அப்ப ஃபஜ்ர் வரைக்கும் நம்ம உண்ணுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். நம்மளா நோம்போடு முடிவெடுத்துக்கிட்டு 12 மணிக்கே உண்ணாம இருப்பது, 1 மணிக்கு உண்ணாம இருப்பது, 3 மணிக்கே உண்ணுவதை நிறுத்திக் கொள்வது என்று நம்ம நினைத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், 3 மணியில இருந்து அல்லாஹ் நோன்பை கடமையாக்கிட்டான்னு அர்த்தமாயிரும். தப்பு அது. நமக்கு அப்போலாம் கடமை இல்லை. நோன்புடைய சாப்பாட்டை நம்ம முன்னாடி சாப்பிடுறோமே தவிர, நோன்பு என்ற கட்டுப்பாடு நமக்கு எப்ப, உதாரணத்துக்கு இதை புரிந்து கொள்வதற்கு நான் சொல்கிறேன். நம்ம லொஹர் தொழுகைக்காக வேண்டி ஒரு 12 மணிக்கு ஒழு செய்கிறோம், 12:30 மணிக்கு தான் வக்து வருது. நீங்க ஒழு செஞ்சதுக்காக 12க்கு லொஹர் தொழுக முடியுமா? லொஹருக்காக ஒழு செஞ்சாலும்
லுஹர் தொழுகையுடைய வக்து எப்ப வருது அப்பதான் நீங்க வந்து லுஹர் தொழுக முடியும். அதே மாதிரி நீங்க 3 மணிக்கே சாப்பிட்டாலும் நோன்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நேரம் எப்ப ஆரம்பிக்கிறதோ அப்பதான் நோன்பை வைக்க வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நோன்புடைய ஆரம்ப நேரம் ஃபஜ்ருடைய வக்து தான். இதுல கூட நிறைய தவறுகள் செய்யப்படுது. மார்க்க அறிஞர்களால் நிறைய தப்பு செய்யறாங்க. என்ன தப்புன்னு கேட்டா, உதாரணமா வந்து ஒரு 5 மணிக்கு ஃபஜ்ர் வருகிறது என்று சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க, பேணுதல் என்ற பெயரில் 4:50க்கு சஹர் முடிவுன்னு போட்டுருவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபஜ்ர் வரைக்கும் உண்ணுங்கள்ங்கிறான். ஃபஜ்ர் 5 மணிக்கு என்று இருக்குமையானால், ஊருக்கு ஒரு வித்தியாசப்படும். உதாரணத்துக்கு தான் 5 மணி என்று சொல்வது. ஃபஜ்ர் 5 மணிக்கு என்று இருக்குமையானால் 5 மணிக்கு தான் சஹர் முடிவு என்று போட வேண்டும். 5 மணிக்கு ஃபஜ்ர் வரும் பொழுது 4:50க்கு சஹர் முடிவு என்று அட்டை அடிச்சு கொடுத்துருவாங்க 10 நிமிஷத்துக்கு முந்தைய. அப்பனா என்ன அர்த்தம், அல்லாஹ் வந்து ஃபஜ்ர் வரைக்கும் சாப்பிடுங்கிறான், ஃபஜ்ருக்கு 10 நிமிஷத்துக்கு முந்தைய முடிச்சுக்கன்னு இவங்க சொல்றாங்க. அப்ப ஃபஜ்ருடைய நேரத்தை இன்னைக்கு துல்லியமா நம்ம கணிக்க முடியும். அந்த ஃபஜ்ர் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், சாப்பிடலாம் குடிக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குடிக்காம இருக்கிறவங்க விருப்பம், ஆனால் இப்படியே சட்டமாக்கி வைத்திருக்கிறார்களே, அதை வந்து நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும். ஒண்ணும். அடுத்ததாக ஃபஜ்ர்ல இருந்து நம்ம நோன்பு கடைபிடிக்கிறோம்ல, எது வரைக்கும் அந்த நோன்பை கடைபிடிக்கணும். இன்னும் ஒரு தப்பு செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சில பேர் உதாரணமா ஒரு 5 மணிக்கு ஃபஜ்ர் வக்து ஆரம்பிக்குன்னு வைங்களேன், தூங்கிடுவாங்க, சஹருக்கு எந்திரிக்க மாட்டாங்க. 5:15க்கு எந்திரிப்பாங்க. பதறி என்ன செய்வாங்க, பார்த்தா 5 மணி டைம் பாஸ் ஆயிருக்கும். உடனே என்ன செய்வாங்க தெரியுமா, தண்ணியை குடிச்சிட்டு விடி சஹர்னு பேர் இருக்கு. 5:15 மணிக்கு எந்திரிச்சு தண்ணியை குடிச்சிட்டு இன்னையில இருந்து நோன்பு அப்படிம்பாங்க. இது நோன்பு ஆகுமா? தண்ணியை குடிச்சாங்கன்னா என்ன ஆயிரும், அந்த நோன்பு சாப்பிடக்கூடாதுன்னு என்று அல்லாஹ் சொன்ன நேரத்தில் இவங்க சாப்பிடுறாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம், ஒன்னும் சாப்பிடாமே நோன்பா இருந்துடலாம். இரவுல படுக்கும் பொழுது நான் எந்திரிச்சு சஹருக்கு எந்திரிச்சால் நோன்பு சஹர் சாப்பிடுறேன், சஹருக்கு எந்திரிக்கலன்னு சொன்னா நான் நோம்பாளியாகவே காலையில் ஆயிடுறேன் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு படுத்து விட்டால், காலையில எழுந்து நீங்க லேட்டா எந்திரிச்சிங்க, ஒரு 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்க, அவசரமா ஒன்று சாப்பிடலாம் வேண்டியதில்லை, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறலாம். அதனால வந்து இந்த விடி சஹர்னு இதுக்கு பேர். கிராமங்கள்ல சில முஸ்லிம் கிராமங்கள்ல வந்து விடி சஹர் என்ற பெயர்ல வக்து வந்த பிறகு சுபுக நேரம் வந்த பிறகெல்லாம் கூட சஹர் வைக்கிறார்கள். சின்ன அளவுல மினி சஹர் வைக்கிறாங்க. அது வந்து தப்பு. இது எதனால வருதுன்னு கேட்டா, வக்து எதுன்னு விளங்கல, நோன்புடைய ஆரம்ப நேரம் எது என்பதை விளங்காததுனால அந்த தப்பும் செய்யறாங்க, இந்த தப்பும் செய்யறாங்க. இது ஒன்னாச்சா. அடுத்தது வந்து சுபுகுல ஃபஜ்ர்ல ஆரம்பிக்கிற நோன்பு எது வரைக்கும் வைக்கணும் என்று கேட்டால், சும்மா அத்திமுசியாம இலல் லைல், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இரவு வரைக்கும் நோன்பை பூர்த்தியாக்குங்கள். அப்ப நோன்பை நம்ம பூர்த்தியாக்குறது எது வரைக்கும் என்றால் இரவு வர்ற வரைக்கும் இருக்குது. இரவுண்டா எது, சூரியன் எப்ப மறையுது அதுக்கு பேர் தான் இரவு. இஸ்லாத்துல இரவு என்பது எது, சூரியன் வந்து அடிவானத்திலே மறைந்து விடுமையானால் இரவு ஆரம்பமாகி விடுகிறது. அப்ப சூரியன் மறைகிறது மகரிப் என்று சொல்வோம். மகரிபுடைய வக்து எப்ப ஆரம்பிக்கிறதோ, சூரியன் எப்போது வந்து மறைகிறதோ அந்த வினாடி வரைக்கும் தான் நம்ம உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும் என்று சட்டம். ஆனால் அதுலயும் ஒரு தவறு சமுதாயத்தில் செய்யப்படுகிறது. என்ன தவறு செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க வந்து உதாரணமா 6:30 மணிக்கு சூரியன் மறையுது என்று வைத்துக் கொள்வோம். இவங்க என்ன செய்யறாங்க, நோன்பு காலத்தில் மட்டும், நோன்பு அட்டவணை போடும்போது மட்டும் 6:30 மணிக்கு சூரியன் மறையும் பொழுது 6:35க்கு நோன்பு திறக்குதுன்னு அட்டை போடுறாங்க, நோன்பு அட்டவணையில போடுறாங்க. அப்ப நம்ம 6:30க்கே மறைகிறது நல்லா தெரியும் போது 6:30க்கே நோன்பு திறக்க நம்ம கடமைப்பட்டிருக்கும் பொழுது 5 நிமிஷத்தை அதிகப்படுத்துறதுக்கு பாருங்க, இது வந்து ஒரு அதிக பிரசங்கித்தனமாகத்தான் இறைவனால் கருதப்படும். நம்ம